இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 18வது அதிகாரமானது குருவுக்கு கடவுள் அந்த லேவிய குலத்தை எப்படி நீங்கள் என்னென்ன செய்யணும் அந்த உரிமை அவர்களுக்கு முழுமையாக கொடுக்கிறார். நீங்க தான் இந்த பீடத்துல பீட பணிகள் எல்லாத்தையும், இந்த கூடார பணிகள் அனைத்தையும் நீங்க தான் எடுத்து செய்யணும். மற்றவர்கள் இந்த திரு உறவிடத்தில் நுழையக்கூடாது. அவங்க வந்து அவர்கள் கொல்லப்படுவார்கள். இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் என்று லேவிய குலத்தாரை அவர் இந்த இடத்துல மகிமைப்படுத்தி அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய குருக்களுக்கான அந்த பங்கை அவர்கள் இங்கு இந்த அதிகாரத்தில் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது மக்கள் படைக்கின்ற ஒவ்வொரு படைப்பிலும் இவர்கள் மேலே ஆரத்தி பலியாக கொடுக்கக்கூடிய அந்த படையலில முக்கியமான அந்த படையல் அனைத்தும் இந்த குருக்களே சாரும் என்பதையும், மிக முக்கியமாக 10ல் 1 இவர்கள் இஸ்ரேல் மக்களிடமிருந்து வசூலித்துக் கொள்ளலாம். அந்த 10ல் 1 இந்த குருக்களுக்கு சாரும். இவர்கள் எந்த ஒரு நிலத்தையும் வைத்துக் கொள்ளலாகாது. ஆனால் அந்த 10ல் 1 பாகமானது இவர்களுக்கு உரியது என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். அதிலே கடைசியில இந்த 10ல் 1 அவர்கள் பெறும் பொழுது அதிலே 10ல் 1 கடவுளுக்கு படையலாக இவர்கள் படைத்து இவர்களை நீங்கள் தூய்மை படைக்குள்ள அந்த தூய்மை பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த குருக்களுக்கான அந்த பங்கை, குருக்களுக்கான அந்த ஒரு படையலை அன்றே அந்த 10ல் 1 இஸ்ரேல் மக்களிடம் கடவுள் உறுதிப்படுத்தியதாக நாம் உள்வாங்கும் பொழுது நாம் என்ன கடவுளுக்கு உரியது அதை கொடுத்து நம்மையே நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம். பின்னர் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, நீயும் உன் புதல்வரும் உன்னோடு இருக்கும் உன் மூதாதையர் வீட்டாரும் திரு உறவிடம் தொடர்பான அந்த குற்றத்தை சுமப்பீர்கள். உங்கள் குருத்துவம் தொடர்பான குற்றத்தையோ நீயும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வரும் சுமப்பீர்கள். உன் மூதாதையர் குலமான லேவிய அந்த குலத்தில் உள்ள உன் சகோதரரையும் உன்னுடன் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அவர்கள் உங்களோடு சேர்ந்து நீயும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வரும் உடன்படிக்கை கூடாரத்தின் முன் இருக்கும் போது உங்களுக்கு உதவி செய்யட்டும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து கூடாரத்தின் அனைத்து கடமைகளையும் கவனித்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்களும் அவர்களோடு சாகாதபடி திரு உறவிடத்தினுடைய பாத்திரங்களையோ பலிபீடத்தையோ அவர்கள் நெருங்குமாறு அனுமதிக்க வேண்டாம். அவர்கள் உங்களோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரத்தையும் கூடாரத்தினுடைய அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்வார்கள். வேறு எவரும் உங்களில் வரலாகாது. இஸ்ரேல் மக்கள் மேல் இனி என்றுமே சினமிராதபடி திரு உறவிடத்தினுடைய கடமைகளையும் பலிபீடத்தினுடைய கடமையையும் நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். இதோ உங்கள் சகோதரராகிய லேவியரை இஸ்ரேல் மக்களிலிருந்து நான் தேர்ந்தெடுத்தேன். சந்திப்பு கூடார வேலை செய்ய அவர்கள் உங்களுக்கென ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கொடை ஆவார்கள். நீயும் உங்களோடு இருக்கும் உன் புதல்வரும் உங்கள் குருத்துவத்திற்கு உரிய பலிபீடம் தொடர்பான அனைத்தையும் தொங்கு துறைக்குள் இருப்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பணிபுரியும்படி உங்கள் குருத்துவத்தையும் ஒரு கொடையாகவே தருகிறேன். பலிபீடத்தையும் அது தொடர்பான அனைத்தையும் நெருங்குகிற வேறு எவனும் கொல்லப்படுவான். மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, இதோ எனக்கென உயர்த்தி படைக்கப்படும் படையல்களில் உன் பொறுப்பில் காக்கப்படும் எதையும், அதாவது இஸ்ரேல் மக்கள் அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டேன். இது உனக்கு உன் புதல்வருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும். நெருப்புக்கு உட்படாத மிக புனிதமான பொருட்களில் உனக்குரியது இதுவே. அவர்கள் எனக்கு அர்ப்பணிக்கின்ற எல்லா படையலையும் உனக்கு படையல் பாவம் போக்கும் அந்த படையல், குற்றம் நீக்கும் படையல் ஆகிய ஒவ்வொன்றும் உனக்கு உன் புதல்வருக்கும் மிகவும் புனிதமானவை. மிகவும் தூய்மையான இடத்தில் நீ அதனை உண்பாய். ஆண்மகன் ஒவ்வொருவனும் அதனின்று உண்ணலாம். அது உனக்கு புனிதமானது. இஸ்ரேல் மக்கள் உயர்த்தி படைக்கும் படையல்களும் அவர்களினுடைய அனைத்து ஆரத்தி படையல்களும் உன்னுடையவையே. இது உனக்கு உன்னோடு இருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றும் உள்ள நியமமாக விளங்கும். உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவருக்கும் அதிலிருந்து உண்ணலாம். உயர்தர எண்ணெய், உயர்தர திராட்சை ரசம்,
உயர்தர தானியம் அனைத்தையும் மக்கள் ஆண்டவருக்கு செலுத்தும் முதற் பலன்களையும் நான் உனக்கு தருகிறேன். அவர்களது நிலத்தினுடைய முதற் கனிகளாக அவர்கள் ஆண்டவரிடம் கொண்டு வரும் அனைத்தும் உன்னுடையவே. உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அவற்றிலிருந்து உண்ணலாம். இஸ்ரேலில் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றும் உன்னுடையதாக இருக்கும். மனிதராயினும் விலங்காயினும் முதலில் கருப்பை திறக்கும் அனைத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடையது. ஆயினும் மனிதனை தலைப்பேரானவனை நீ மீட்டுக் கொள்வாய். தீட்டான விலங்கினுடைய தலையீற்றையும் நீ மீட்க வேண்டும். ஒரு மாத காலத்தில் நீர் அவற்றை மீட்கும்போது அவற்றின் மீட்பு தொகை தூய செக்கேல் நிறைபடி 5 வெள்ளிக்காசுகள் என்று விலை குறிப்பாய். அது 12 கிராமும் ஆகும். ஆனால் மாடு, ஆடு, வெள்ளாடு ஆகியவற்றின் தலையீற்றை நீ மீட்க வேண்டாம். அவை புனிதமானவை. அவற்றின் இரத்தத்தை நீ பலிபீடத்தின் மேல் தெளிப்பாய். அவற்றின் கொழுப்பை நெருப்பு பலியாக்குவாய். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக விளங்கும். ஆரத்தி படையலாக அளிக்கப்படும் இறைச்சியான அவற்றினுடைய மார்பு கண்டமும் முன்தொடையும் உன்னை சேரும். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் புனித படையல்கள் அனைத்தையும் நான் உனக்கும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றுமுள்ள நியமமாக தருகிறேன். இது உனக்கும் உன்னோடு இருக்கும் உன் வழிமரபுக்கும் ஆண்டவர் திருமண் என்றும் உள்ள உப்பு உடன்படிக்கை ஆகும். மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, அவர்கள் நாட்டில் உனக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை. அவர்களிடையே உனக்கு பங்கு இல்லை. இஸ்ரேல் மக்களிடையே உனக்கு பங்கு உரிமை சொத்தும் நானே. இஸ்ரேல் 10 அனைத்தும் லேவியருக்கு உரிமை சொத்தாக தந்திருக்கிறேன். சந்திப்பு கூடார பணியில் அவர்கள் ஏற்பதற்கு இதுவே கைமாறு. இது முதல் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடாரத்தின் வரவேண்டாம். வந்தால் அவர்கள் பாவம் சுமந்து மாழ்வார்கள். ஆனால் லேவிய சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வர். அவர்கள் குற்றம் அவர்கள் மேலேயே இருக்கும். உங்கள் தலைமுறைதோறும் இது என்றுமுள்ள நியமமாக விளங்கும். இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தாக ஏதுமில்லை. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலின் 10 நான் லேவியருக்கு உரிமை சொத்தாக கொடுத்தேன். எனவே இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை என்று அவர்களை குறித்து கூறினார். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ லேவியரிடம் சொல்ல வேண்டியது, நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து உங்களுக்கு உரிமை சொத்துக்காக தந்த 10 அவர்களிடமிருந்து நீ எடுக்கும் போது நீங்களும் அதிலிருந்து ஒரு படையலை, அதாவது 10 ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்க வேண்டும். அவ்வாறு அளிக்கப்படும் உங்கள் படையல் போரடிக்கும் களத்தின் புது தானியம் போலவும் திராட்சை பழ ஆலையினுடைய புது ரசம் போலவும் உங்களுக்கு கருதப்படும். அப்படியே நீங்களும் 10 இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற அனைத்திலுமிருந்து ஒரு படையலை ஆண்டவருக்கு உயர்த்தி படைப்பீர்கள். இவ்வாறு ஆண்டவருக்கு வரும் பங்கை குருவாகிய ஆரோனுக்கு கொடுப்பீர்கள். உங்களுக்கு வரும் கொடைகளில் மிக சிறந்ததும் தூய்மையானதுமான அனைத்தையும் உயர்த்தி படைக்கும் படையலாக ஆண்டவருக்கு அளிக்க வேண்டும். எனவே நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது, அதிலிருந்து மிக சிறப்பானதை நீங்கள் படைத்த பின் மீதியானது போரடிக்கும் களத்தினின்றும் திராட்சை பழ ஆலை நின்று லேவியருக்கு வரும் புதிய பலனாக கருதப்படும். அதனை எவ்விடத்திலும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் உண்ணலாம். அது சந்திப்பு கூடாரத்தில் நீங்கள் செய்யும் பணிக்காக வரும் கைமாறு ஆகும். நீங்கள் அதில் மிக சிறப்பானதை படைப்பதால் இந்த காரியத்தில் உங்கள் மேல் பாவம் இராது. நீங்கள் இஸ்ரேல் மக்களின் புனித பொருட்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள், இல்லையேல் சாவீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.